மகத்தான ஒரு அரசரின் அரண்மனையில் அமைச்சர்களும் அறிஞர்களும் கூடியிருந்தார்கள். ஒரு நாள் ஒரு வணிகர் 3 ஒரே மாதிரியான பொம்மைகளை கொண்டு வந்தான். 3ம் ஒரே போல, ஆனால் விலை மட்டும் வேறுபட்டது. முதல் ஒன்று அளவிட முடியாத மதிப்பு, 2வது சாதாரண மதிப்பு, 3வது மிகவும் குறைந்த மதிப்பு. அரசர் ஆச்சரியப்பட்டார். வேறுபாடு எங்கே என்றார். அறிஞர்கள் ஆய்ந்தனர். யாருக்கும் பதிலில்லை. அப்போது அறிவின் வடிவமான சாணக்கியர் முன்னே வந்தார். முதல் பொம்மையின் காதில் ஒரு சொல் சொன்னார். அது அமைதியாக இருந்தது. கேட்டதை உள்ளத்தில் வைத்துக் கொண்டது. 2வது பொம்மையின் காதில் சொன்னார். அது ஒரு காதில் வாங்கி மற்ற காதில் வெளியே விட்டது. 3வது பொம்மையின் காதில் சொன்னார். அது உடனே வாயால் வெளியே கூறியது. சாணக்கியர் சிரித்தார். முதலாவது ரகசியத்தை காக்கும் ஞானி, அதனால் அதன் மதிப்பு உயர்ந்தது. 2வது கேட்டதை சிந்திக்காமல் விட்டுவிடும் ஒருவர், அதனால் அதன் மதிப்பு நடுத்தரம். 3வது யோசிக்காமல் எல்லாவற்றையும் பரப்புபவர், அதனால் அதன் மதிப்பு மிக குறைவு. ஒரு மனிதனின் மதிப்பு அவன் பேசும் வார்த்தைகளில் இல்லை, அவன் பேசாமல் காக்கும் ரகசியங்களிலுள்ளது. யோசித்து பேசுங்கள், உண்மையை உறுதிப்படுத்தி பேசுங்கள், ரகசியத்தை காக்குங்கள். அறிவின் பாதை அங்கேயே தொடங்குகிறது. வாழ்க்கை நல்லது, அது நிறைவாக இருக்கட்டும்.